ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுப்புறத்தில் செய்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஆறு பல் பூண்டு, தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன், சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மூணும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து கறிவேப்பிலை, பூண்டு பல் 9 பல் பூண்டு ஆட் பண்ணிடுறேன், ஒரு வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மண்சட்டியில் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மீன் குழம்புக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குற வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வடகம் கிடச்சா கண்டிப்பாக இதோட ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். வெங்காயத்தோடையே வடகத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி மேஷ் ஆகணும்லாம் இல்லை. அடுத்து அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இது வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதே அளவில் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மிளகாய் தூளை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்து விட்டுட்டு 3 கப் புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மிளகாய் எல்லாமே இந்த புளி தண்ணியோடு சேர்த்து கொதித்து வரணும். ஒரு கப் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கொதித்து வரட்டும். மீன் குழம்பு நல்ல பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் ரெடி ஆகிருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரே மீனை ஆட் பண்ணல, வேறு மீன் தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டி மீனில் நம்ம மீன் குழம்பு செஞ்சோன்னா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லா மீனும் ஆட் பண்ணியாச்சு. இது கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போவே இது கொதிக்க ஆரம்பித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்.
இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் நாட்டுப்புற மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.